யோவான் நற்செய்தி 12:47 முதல் 48 முடிய. யோவான் நற்செய்தி யாராவது ஒருத்தவங்க வாசிக்கலாம். யோவான் நற்செய்தி 12:47 முதல் 48 முடிய. நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் கடைபிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குவன் நான் அல்ல. நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணிப்பவர்களுக்கு தீர்ப்பளிக்க ஒன்று உண்டு. அது என்னது? என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு அளிக்கும். எது நம்மை தீர்ப்பிடும்? எது நம்மை தீர்ப்பிடும்? ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தீர்ப்பிடும். நம்ம எப்படி பிறரை தீர்ப்பிடுவோம்? நம்ம எப்படி அடுத்தவங்களை தீர்ப்பிடுவோம்? வார்த்தையினால, அப்படிதானா? வார்த்தையினால் மட்டுமா? செயல்கள் வேற. பணக்காரன் ஏழை, நல்லவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நம்ம என்ன செய்வோம்? தீர்ப்பிடும். இங்கிலீஷ்ல என்னன்னா ஜட்ஜிங் அதர்ஸ். நம்ம எப்பவுமே ஒருத்தவங்களை பார்த்த உடனே என்ன தெரியும்? தீர்ப்பிடும். அப்படி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எதுக்குள்ள? மைண்டுக்குள்ள வந்துடும். இதை பாருங்க. இது யாக்கோபு திருமுகம் 2:1-4 வரை. ஆள் பார்த்து செயல்படாதீர்கள். பொன் மோதிரமும் அழகான ட்ரெஸ்ஸும் போட்டு வந்தோன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? உட்காருங்க, நல்ல இடத்துல உட்காருங்க. அழுக்கு உடை உடுத்தினவர்கள் என்ன சொல்லுவோம்? உங்கள் தொழில் கூடத்தில் கீழே போய் உட்காரப்ப அங்கே தான் இடம் இருக்குது. நம்ம வீட்லேயும் அப்படி தான். சொந்தக்காரங்க பணக்காரங்களாக இருந்தோன்னா நம்ம என்ன செய்வோம்? நல்ல இடத்துல, உயர்ந்த இடத்துல நல்லா கொடுத்துக்கணும். இப்போ யாராவது ஒரு ஏழை வந்தோன்னா என்ன செய்வோம்? அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் இருக்கும், அப்படிதானா? அப்போது நம்ம மனிதனை எவ்வாறு தீர்ப்பெடுக்கின்றோம்? பணம் இருக்கிறவன் இல்லாதவன். சில பேர் நடக்கும்போது 2 கையில 4 மோதிரம் போட்டு நடப்பாங்க, தெரியுமா? கையை தனியாக தெரியும், இப்படி தான் நடப்பாங்க. என்னன்னா என்கிட்ட எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக நடப்பாங்க. இப்போ ஆண்டவர் எதை பார்க்கிறார்? எதை பார்க்குறார்? உள்ளத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு முறை நான் மாதாவரத்தில் வந்த புதுசு, நான் மாதாவர பங்கில் தான் இருக்கேன், துணை பங்கு தந்தையாக அங்கே இருந்த 2014 இருந்தேன். அப்போ வந்த புதுசில் எல்லாருக்கும் எங்கள் ஃபாதர்ஸ்குள்ளே நாங்கள் பாரிஸ் ஆஃபீஸில் உட்காந்துருப்போம். 2 நாள் ஒரு ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு 6 நாள் உட்காந்துட்டு இருப்போம். இப்போ ஒரு நாள் உட்காந்துருப்போம், வரிசையாக தான் யாராக வந்தாலும் உள்ளே ஃபாதரை பார்க்கணும். இப்போ ஒரு நாள் ஒருத்தர் மஞ்சப்பை உள்ளே வச்சுட்டு வெளியில் நின்றுட்டுருக்கார். அப்போ 2-3 பேர் முன்னாடியே நிற்கிறாங்க. இவர் திடீர்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டார். நான் உடனே சொன்னேன், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், என்ன நிறைய பேர் காத்துட்ருக்காங்க, நீங்கள் எதுக்கு உள்ளே வரேன்னு சொல்லிட்டு. உடனே அவர் சொன்னார், நான் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்தார். ஆளை பார்த்தேன்னா மஞ்சப்பையும் ஒரு மாதிரி பழைய ட்ரெஸ்ஸும் போட்டிருக்காரு. நான் நினச்சேன் ஏதாவது உதவிக்கு வந்திருப்பார் போல். கொஞ்சம் நேரம் வெளியில் நிற்குன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், அண்டைங்கள்லேருந்து யாரை பார்த்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? தீர்ப்பிடக்கூடாது. இப்போ நம்ம எந்த மனிதனை வெளிப்புறத்திலே நாம தீர்ப்பிடுக்கணும், அப்படித்தானா? அடுத்து 5வது வசனத்தை வாசிங்க. 5வது வசனம் அதிலே 2:5. யாக்கோபு 2:5. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவங்க எதுல செல்வர்களாக இருப்பாங்களா? நம்பிக்கையில செல்வர்களாக இருப்பாங்க. நம்ம பார்வைக்கு அவங்க ஏழைகளாக இருப்பாங்க, ஆனால் கடவுள் பார்வையில் அவங்க யாரு? செல்வர். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கதை தெரியும், அப்படிதான். ஆண்டவர் ஒரு கதை சொல்லுவார். என்ன கதை சொல்லுவார்? செல்வந்தன் ஒருவன் இருந்தான், லாசர் ஒருவன் இருந்தான். லாசருடைய பேரின் பொருள் என்ன? யாருக்காவது தெரியுமா? என்னது? கடவுளே எனக்கு சகாயம் அல்லது எனது உதவி.
கடவுளுக்கு உதவி யாரு? லாசருக்கு யாரு உதவி? கடவுளுக்கு மட்டும்தான் உதவி. அவர் ஒவ்வொரு நாளும் எதை எதிர்பார்த்திருந்தாரு? எஜமானுடைய, அவரது இது செல்வந்தனுடைய மேசையிலிருந்து கீழே விழுகிற ஒரு துண்டுக்காக என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? காத்துட்டு இருந்தாரு. விண்ணகத்தில் யாரு செல்வந்தரா இருந்தாரு? லாசரா செல்வந்தனா? செல்வந்தன் என்ன சொன்னான்? தந்தை ஆபிரகாமே லாசரை அனுப்பி அவரது சொம்புல கொண்டு வர சொன்னாரு, கிளாஸ்ல கொண்டு வர, இதுல கொண்டு வர சொன்னாரு. நுனி விரல்ல ஒரு சொட்டு தண்ணி என் நாவை குளிர செய்யும். அப்போ ஆபிரகாம் என்ன சொல்லுவாரு? உங்களுக்கு எங்களுக்கு என்ன இருக்கு? பெரிய இடைவெளி இருக்கு, ஒண்ணுமே செய்ய முடியாது. மண்ணுலகில் வாழும் பொழுதுதான் நமக்கு இடைவெளி இல்லை. செல்வம் ஏழைகளுக்கு உதவி செய்யலாம், என்னது ஏழைகளுக்கும் பணக்கார்ட்ட போய் கேட்கலாம். விண்ணகத்துல இந்த வாய்ப்பே கிடையாது. நாம் யாரை நம்பி இருக்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கை யாரை நம்பி இருக்கிறது? நம்முடைய செல்வம் எதில் இருக்கிறது? சில வீட்டில் போய் பாருங்க. நான் இதில் இருக்கும்போது வீட்டில் ஒரு பெரிய ஒரு இதை வச்சுருப்பாங்க தெரியுமா? 2 கையை தூக்கிட்டு ஒருத்தர் நிற்பார் தெரியுமா? யாரு? குபேரன். அவர் வச்சுன்னா என்ன வருமா? காசு கொட்டுன்னு கொட்டுமா. அப்படிதானே? இந்த உலகத்தில் அப்போ பஞ்சமே இருக்காது. என்னது இருக்காது? எல்லாருமே பணக்காரன் இருக்கலாம். என்னது? குபேரனை வச்சிருந்தனா. அது நமக்குள்ள இருக்கின்ற ஒரு நம்பிக்கை. என்னன்னு சொன்னா, அது இருந்தனா நம்ம பணக்கார ஆயிரும், செல்வ செழிப்பா இருந்துருவோம்னு சொல்லிட்டு. எதில் நாம் பணக்காராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கின்றார்? நம்பிக்கையில். நம்பிக்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? பணக்காரர்களாக இருக்க வேண்டும், செல்வந்தராக இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை எவ்வாறு இருக்கிறது? கடவுள் முன்னாடி நம்முடைய நம்பிக்கை எவ்வாறு இருக்கிறது? அதுதான் சிந்திக்கணும். பிறரை நாம் பணக்காரர்கள் ஏழை என்று நாம் தீர்ப்பிடுகின்றோம். ஆனால் ஆண்டவர் எதை வைத்து தீர்ப்பிடுகின்றார்? நம்முடைய நம்பிக்கையை வைத்து தீர்ப்பிடுகிறார். நினைவென்று நீ பணக்காரனா ஏழையான்னு சொல்லிட்டு, உன்னுடைய நம்பிக்கை எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம் நீ யாரு? செல்வந்தன். நம்பிக்கை இல்லையா நீ ஏழை. உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. இரண்டாவது நாம் பார்ப்பது திருத்தூதர் பணி 28:3-4. திருத்தூதர் பணி 28:3-4. பவுல் மால்தா தீவுன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. இது இத்தாலிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு தீவு. அந்த தீவில் போயிருக்கும் பொழுது அங்கே என்ன நடக்குன்னு பாருங்க. ஒரு பாம்பு, எந்த பாம்பு அவர் கையை கடிச்சது? விரியன் பாம்பு. யாரை கடிச்சது? பவுலை கடிச்சது. கடிச்ச உடனே மக்கள் என்ன சொல்றான்னு பாருங்க. இவன் யார்? கொலைகாரன் என்பது உறுதி. கடல்ல இருந்து இவன் தப்பிச்சு வந்தாலும் நீதியின் தேவன். கடல்ல இருந்து எப்படி தப்பிச்சு வந்தாரு பவுல்? எல்லாரும் தெரியுமா இப்படின்னு சொல்லிட்டு கப்பல் உடைஞ்சு கப்பல் உள்ள பலகையை பிடிச்சு என்ன செய்வாரு? பவுல் நீந்தி என்ன செய்வாரு? கரையை சேருவாரு. சேர்ந்த பிறகு என்ன ஆகுது? அந்த பாம்பு கடிக்குது. கடிச்சோன்னா மக்கள் எல்லாம் என்ன சொன்னாரு? கொலைகாரன். எல்லாரும் மன்னிச்சாலும் கடவுள் என்ன செய்ய மாட்டாரு? மன்னிக்க மாட்டாரு. இதோ தண்டிச்சு அவனை இது பண்ணவனு சொல்லிட்டு பவுல் என்ன செய்வார்? அந்த பாம்பை உதறி நெருப்புல போடுவார். பவுல் எல்லாரும் சாவான்னு பார்த்துட்டு இருப்பாங்க, பாம்பு தான் செத்துப்போம். அதுக்கப்புறம் அந்த மக்கள் என்ன சொல்றான்னு பாருங்க. 6:7 28:6-7. அவருக்கு வீக்கம் ஏற்பட போகிறது அல்லது திடீரென்று செத்து விழப்போகிறார் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல. உடனே என்ன சொல்லுகிறாங்க? நம் மத்தியிலே
ஒரு தெய்வம் வந்திருக்கிறது. என்னன்னு சொல்லவங்க கொலைகாரன் சொல்லி தீர்ப்பிட்டவங்க இப்ப என்னன்னு சொல்றாங்க, தெய்வம் வந்திருக்கு. நம்ம வாழ்க்கையில பார்த்துருக்கோம் தெரியுமா, ஐயா நீங்க தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்துனீங்க அப்படிதானே. எல்லாம் முடிஞ்ச உடனே என்ன சொல்லுவாங்க, இருக்கு ஒரு பிசாசு, இதுக்கு பின்னாடி நான் போயிட்டு நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும், வாங்குற வரைக்கும் நல்லா இருக்கும் அப்படிதானே, நல்லா இருக்கும். நான் ஒரு சென்டரில் வந்து டிரெக்டராக இருந்தேன். டிரெக்டராக இருக்கும்போது அந்த மக்களை கூப்பிட்டு நான் மைசூருக்கு போயிட்டு வந்தேன். இப்போ ஒரு வயசாக நம்ம வந்து சொன்னாங்க, ஃபாதர் ரொம்ப நன்றி ஃபாதர், உங்களை மாதிரி யாருமே எங்களை இவ்வளோ தூரத்துக்கு மைசூருக்கு கூட்டிகிட்டு வந்ததே இல்லை, ரொம்ப சந்தோஷம் ஃபாதர், எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த இருந்த எல்லா டிரெக்டர்லையும் நீங்கள் தான் பெஸ்ட்டு ஃபாதர். நானும் சரிம்மா ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அந்த வருஷமே நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி பக்கத்தில் ஒரு பங்கு போயிட்டு கிறிஸ்மஸ் விழாவுக்கு அங்கே வந்திருக்கு. இந்த அம்மா அந்த பக்கம் தான் சுற்றிட்டு இருக்கு, என்னை கண்டுக்கவே இல்லை. அந்த பக்கம் போயிட்டு ஃபாதர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட கேட்கல. நான் அந்த நிறுவனத்துக்கு டைரக்டராக இருந்தனால இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, புகழ்ந்து நல்லா பேசுகிறாங்க. கீழே இறக்கி விட்டோன்னா என்ன சொல்லுவாங்க, இவரை எதுவும் பலன் இல்லை. நம்ம மக்களை பார்த்துருவோம், இருக்கிற வரைக்கும் கிடைக்கிற வரைக்கும் லாபம், அவ்வளவு தூரம் நம்மளை புகழ்ந்துட்டு இருப்பாங்க. இல்லைன்னு சொன்னா தூக்கி போட்டு மிதிக்கிறதான் சொந்தக்காரங்க. இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கு. என்ன சொல்லுவோம், தீர்ப்பிடுதல். ஒருத்தனை நம்ம தீர்ப்பிடுவோம். எவ்வாறு தீர்ப்பிடுகிறோம், நல்லவன் கெட்டவன் அவனை பார்த்த உடனே சில பேர் சொல்லுவோம், அந்த வாழ்க்கையில் அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்க, என்ன சொல்லுவோம், ஆண்டவர் தண்டிச்சிட்டார். நம்ம எல்லாரும் நல்ல புனிதர்களா? கடவுள் யாரையும் எதற்காக தண்டிப்பதில்லை. அப்படி அவர் தண்டித்திருந்தால் உலகத்திலே மனிதன் வாழ முடியாது. வாழ முடியுமா? நம்ம எல்லாருமே தப்பு செய்கிறவங்க, நம்ம எல்லாருமே பாவம் செய்கிறவங்க. ஆண்டவர் ஒவ்வொரு இதுக்கும் செஞ்சுட்டு இருந்தேன்னா ஆண்டவர் சொல்லுவார், உங்கள் கண்கள் பாவம் செய்தால் கண்களை பிடுங்கி எறிந்து விடுங்கள், கைகள் பாவம் செய்தால் கைகளை வெட்டி விடுங்கள், கால்கள் பாவம் செய்தால் கால்களை வெட்டுருங்க. அப்படி வெட்டி இருந்தேன்னா இன்னும் யாராவது நடக்க முடியுமா? கை இருக்குமா, கண் இருக்குமா? இருக்காது. ஒவ்வொரு நாளும் நமது பார்வைகளை தூய்மையற்ற எண்ணத்தோடு பார்க்கின்றோம். பிறரை பார்க்கின்ற பொழுது கைகள் எத்தனை தவறான செயல்களை செய்கின்றது. ஆண்டவர் நம் மீது இரக்கம் வைத்திருக்கின்றார். பவுல வந்து என்ன செய்யறார், அவருடைய இது பார்த்தோன்னே பவுல் அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, அந்த இருந்த ராஜாவுடைய அப்பாவுக்கு காய்ச்சல் வாந்தி பேதி இருக்கும். அப்போ அவர் என்ன செய்வார், குணப்படுத்துவார். இன்னைக்கு வரைக்கும் இந்த மால்தா தீவு கத்தோலிக்க திருச்சபை பின்பற்றுறது எதுக்குன்னு தெரியுமா? அந்த ஒரே ஒரு அற்புதம். அந்த மனிதர்கள் தீர்ப்பிட்டார்கள், இவன் யார், கொலைகாரன் என்று. மனிதனுடைய எண்ணங்கள் மாறும், ஆனால் கடவுளுடைய ஒரு திட்டத்தை பாருங்கள். அங்கே ராஜாவுடைய அந்த தந்தை நோயிட்டிருப்பதை அறிந்து அவர் குணப்படுத்துகின்ற பொழுது அந்த தீவு முழுவதும் உள்ள மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பார்கள். இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த தீவு முழுவதும் இறைவனுக்கு சொந்தமாக மாறும். இன்று வரைக்கும் அந்த தீவு கத்தோலிக்க திருச்சபைக்கு சொந்தம். பவுல் செய்த ஒரே ஒரு காரியம். அடுத்தது நாம் பார்ப்பது என்னவென்றால், தானியல் இணைப்புகள். தானியல் இணைப்புகள்னு சொல்லிட்டு இருக்கும். தானியல் புத்தகம் அந்த இதுக்காக அதுக்கப்புறம் இல்லை, தானியல் இணைப்புகள் 2:36. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். சூசன்னா தெரியும்ல, சூசன்னா கதை தெரியும்ல. 2 பேர் தோட்டத்துக்குள்ளே போயிட்டு சூசன்னா குளிக்க வரும்போது அவருடைய ஆசைக்கு இணங்கலான்னு சொல்லிட்டு போகும்போது என்ன நடக்குன்னு பாருங்க. அப்பொழுது முதியோர் பின்வருமாறு கூறினார்கள், நாங்கள் தோட்டத்தில் தனியாக உலவிக் கொண்டிருக்கின்ற பொழுது 2 பணிப்பெண்களோடு உள்ளே வந்தார். தோட்டத்தின் வாயில்களை மூடிய பின்பு பணிப்பெண்களை வெளியே அனுப்பிவிட்டார். அங்கே ஒளிந்து கொண்டிருந்த ஒரு இளைஞன் இவரிடம் வந்து இவரோடு படுத்தார் என்று சொன்னார். இது நடந்தது உண்மையா பொய்யா? நடந்தது உண்மையா பொய்யா? பொய். தன்னுடைய ஆசைக்கு இணங்காதனால என்ன செய்யறாங்க, கட்டுக்கதைகளை உருவாக்கினார்கள். நடந்தது மாதிரி உருவாக்குறாங்க. உருவாக்கிட்டு என்ன செய்யறாங்க, அந்த பெண்மணியை என்ன செய்யறாங்க, 47 41.
இவளுக்கு நாங்களே சாட்சி. சூசனாவுக்கு என்ன தீர்ப்பிட்டாங்க? சாவுக்கு தீர்ப்பிட்டார்கள். இதற்காக செய்யாத குற்றத்துக்காக சாவு. இது எனது சூசனாவுக்கு சாவுக்கு தீர்ப்பிட்டாங்க. இந்த உலகத்தில் நமக்கு நிறைய பேர் அடுத்தவன் வீட்டில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. என்னது? அடுத்தவங்களை பற்றி பேசுறது, அவ அப்படி இவ இப்படின்னு சொல்லிட்டு பேசுறது. பங்கில் கூட யாராவது ஒருத்தவங்களை பேசிட்டு போதும் உடனே சொல்லுவாங்க, ஃபாதர் அந்த ஆளை வச்சிட்டு இருக்காரு, இவரை வச்சிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஆளை நம்ம பேசுகின்ற பொழுது எவ்வளவு தூரம் இழிவாக பேசுகின்றோம், தீர்ப்பிடுகின்றோம். அந்த தீர்ப்பிடுதலுக்கு இறைவன் தண்டனை அளிப்பார். ஏனென்றால் நாம் ஒரு ஆளை தீர்ப்பிடுகின்ற பொழுது உண்மையா இல்லைன்னு பார்க்கணும். விவிலியத்தில் சொல்லப்படுகிறது, நீ ஒன்றை தெரிந்து கொண்டால் அது உன்னோடு மடியட்டும். ஏதோ ஒரு ஆள் ஒருத்தவங்க உன்னை சொல்றாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அது உன்னோடு மடியட்டும். ஒரு சில பேர் இருக்காங்க, அந்த பைபிளில் சொல்லப்படுகிறது, ஒரு விஷயத்தை தெரிஞ்சிச்சுன்னா அதை சொல்லாம அவங்களுக்கு தூக்கமே வராதான். ஐயையோ இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லலேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தூக்கமே வராதான். யார்கிட்ட போய் சொல்லலாம், யார்கிட்ட போய் சொன்னா இது ஸ்பீடா ரொம்ப ஃபாஸ்டா இது அந்த எல்லா ஊருக்கும் தெரியும்னு சொல்லிட்டு ஊர்ல ஒருத்தங்க 2 பேர் இருப்பாங்க தெரியுமா? சிசிட் இந்த இதோட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அது என்னன்னு சொன்னா அந்த நபர்கிட்ட சொல்லிட்டா போதும், ஊர்ல உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டோம். அப்பேற்பட்ட மக்கள் இருக்க பார்க்கணும். இங்க ஒரு பங்குல இருக்கும் பொழுது வயசானவங்க நிறைய பேர் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஃபாதர்ஸ் ஊருக்குள்ளதான் நடுவில் இருக்கும் அந்த வீடு. அப்போ பக்கத்தில் நிறைய வயசானவங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க தான் எங்களுக்கு சிசிடிவி கேமரா. எப்படின்னு தெரியுமா? யார் வர்றா யார் போறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படியே பார்ப்பாங்க யார் வந்திருக்கா யார் போயிருக்கான்னு சொல்லிட்டு. ஒரு வாழ்க்கையில எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளணும், என்ன நடக்குது என்னதுன்னு சொல்லிட்டு. உட்கார்ந்துட்டு என்ன பேசுவாங்க? அந்த தெருவில் இருக்க பத்தி பேசுவாங்க, இந்த தெருவில் பேசுறாங்க, இப்படி பேசுவாங்க, எல்லாத்தையும் பேசிட்டே இருப்பாங்க. தாமஸ் அக்கம்பிஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆத்தர், அவர் என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, நீங்க 5 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பீங்க, யாரை பத்தி பேசுவீங்க? 6வது உள்ளவங்களை பத்தி பேசுவாங்க, அப்படிதானே? கூட்டத்தில் இந்த ஒருத்தங்க எந்திரிச்சு போவாங்க தெரியுமா? நீங்க 4 பேர் உட்கார்ந்துருப்பீங்க, யாரை பத்தி பேசுவீங்க? இப்பதான் எந்திரிச்சு போனாங்கல்ல, எஞ்சித்து போனதை அந்த அம்மா பதியோ மட்டும் என்னவா தொடங்கிடும், அப்படித்தானே? அப்ப நீங்க எந்திரிச்சு போனா யாரை பத்தி பேசுவாங்க? கூட்டம் இருந்துட்டே இருக்கும் எப்பவுமே. அது மனுஷனுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆசை. அவங்கள பத்தி பேசணும்னு நமக்கு ஏதோ கிடைச்சது மாதிரி ஒரு சந்தோஷம். என்னது? ஏதோ ஒரு பெரிய காரியத்தை சாதிச்சது மாதிரி நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. என்னது? அடுத்தவங்களை பத்தி குறை பேசும்போது, தவறா பேசும்போது. அப்பொழுது ஆண்டவர் அந்த கூட்டத்தின் மத்தியிலே ஒருவர் இருக்கின்றார். அவர் பேர் என்ன? தானியல். தானியல் என்றால் என்ன பொருள்? கடவுள் என் நடுவர். தானியல் என்றால் என்ன பொருள்? கடவுள் என் நடுவர். லாசர் என்றால் என்ன பொருள்? கடவுள் எனக்கு சகாயம் அல்லது எனக்கு உதவி. தானியல் என்றால் கடவுள் எனக்கு நடுவர். அப்ப ஆண்டவர் என்ன செய்கின்றார்? தானியலுக்கு அவருடைய ஆவியின் வழியாக அவர் என்ன செய்கிறார்? அவர் சொல்லுகின்றார். அப்ப உடனே சொல்றாரு, இவருடைய இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை. அப்ப அந்த கூட்டத்தில் இருந்த எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அவங்க சொன்ன பொய்ய நம்பிட்டாங்க, நம்பணும்னா. ஆனால் தானியல் கடவுளுடைய ஆவியால் நிரப்பப்பட்டவர் என்ன சொல்கின்றார்? இதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. உடனே தானியல் என்ன சொல்லுவாரு? எனக்கு 2 வரைக்கும் மேல சந்தேகம் இருக்கு, என்ன செய்யணும்? விசாரிக்கணும்னு சொல்லிட்டு. விசாரிக்கணும்னு சொல்லும்போது ஒருத்தரை கூப்பிட்டு கேட்பாரு, நீ எந்த மரத்தின் கீழே அந்த பெண்ணை பார்த்தாய்? உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க? விளாமரத்தடியில் பார்த்தேன் என்று ஒருத்தர் கூறுவார். உடனே கடவுளின் தூதர் என்ன செய்வார்? அவர் உன்னை 2ஆக வெட்டி பிளப்பார் என்று சொல்வார். இன்னொருத்தன் எந்த மரத்தடியில பார்த்தான்னு சொல்வாரு? கருவாலி மரத்தடியில.
அப்போ 2 பேருடைய பொய் என்னாச்சு? வெளிப்பட்டது. 2 பொய் வெளிப்பட்டது. ஒரு அம்மா வந்து என்று சொன்னாங்க, ஃபாதர், என் வீட்டுக்காரருடைய தம்பிக்கு நிறைய உதவி செஞ்சேன் ஃபாதர். அவர் வேலைக்கு போக மாட்டார், குடும்பத்துக்கு படிக்க வைக்கிறது எல்லாமே நான் செஞ்சேன். ஒரு காலகட்டத்தில் என்னால் கொடுக்க முடியல. என்ன சொன்னான்னு தெரியுமா? ஊரு ஃபுல்லாக போய் நான் தான் அந்த அம்மா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாராம். அவரே போய் அவங்க சொல்றாங்க, நான் நல்லது செஞ்சேன் என் வாழ்க்கையில், என்னுடைய இந்த இவர் கஷ்டப்படுறாரு, இவருக்கு நல்லது செஞ்சுட்டு அவர் தம்பி குடும்பம்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ தூரம் அவருக்கு உதவி செய்ய முடியுமோ அவருக்கு தெரியாமல் நிறைய உதவி செஞ்சேன். கடைசியில் எனக்கு கிடைத்தது என்ன? பழி. என்னால் மன்னிக்கவே முடிய மாட்டேங்குது ஃபாதர். அந்த அம்மாவுக்கு 58 வயசு 57 வயசு இருக்கும். அவ்வளோ இதில் அதான் வந்து வேணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, ஃபாதர் என்னை வந்து அவமானப்படுத்தி என்னை வெளியிலே போக முடியாமபடி செஞ்சுட்டாங்க. எதற்காகன்னு சொன்னால் காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு, நான் தவறான வழியில் நடக்கிறேன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு நடக்கிறார். அவரே சொல்லும் பொழுது நம்பாமல் இருப்பாங்களா? இந்த 2 மூப்பர்களும் சொல்லுகின்ற பொழுது ஊரே நம்பியது. ஆனால் கடவுளோடு இருக்கின்றவர்கள் நம்ப மாட்டார்கள். ஆண்டவருடைய ஆவி அவர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் தெளிவான ஞானத்தை ஆண்டவர் கொடுத்து அங்கே தீர்ப்பிடுகின்றார். என்ன தீர்ப்பு கொடுக்கின்றார்? யாரு அதை 10 பேசுறாங்களோ அவங்களுக்கே அந்த தண்டனை கிடைச்சிச்சு. சில பேர் அசிங்கத்தை செய்யும் பொழுது ஒரு சில பேருடைய வாழ்க்கையில செய்யறது என்னன்னு சொன்னா அதை நோண்டி பார்க்கறது. ஒருத்தங்க வாமிட் எடுத்துறாங்க, வாமிட் எடுத்ததை பார்த்துட்டு, வாந்தி எடுத்ததை பார்த்துட்டு அதுல இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுனா என்ன இருக்கும்? வாமிட்ல என்ன இருக்கும்? அசிங்கம் தான் இருக்கும். அதுல கறி இருக்கா சோறு இருக்கான்னு பார்க்க முடியுமா? அசிங்கம். பிறருடைய அசிங்கத்தை நாம் தோண்டி தோண்டி பார்க்கிறோம், தேவையில்லாதது. கடவுள் அதற்கு தீர்ப்பிடுவார், கடவுள் அவர்களுக்கு தீர்ப்பளிப்பார். நம்முடைய இதில் தீர்ப்பிடுவது நானே. நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து சில நேரம் பலவீனத்தில் விழலாம். யார் எப்போ விழலாம்? அசிசியார் சொல்லலாம், ஆண்டவரே என்னிடமிருந்து ஒரு 10 நிமிடம் உமது அருளை எடுத்து விட்டால் நான் பாவத்தில் வீழ்ந்து விடுவேன். உமது அருளினால் தான் நான் இவ்வளவு தூரம் கடந்து வருகிறேன். கடவுளுடைய இரக்கம் இருப்பதனால்தான் நாம் பாவம் செய்யாதவாறு இருக்கின்றோம். அந்த இரக்கத்தை எடுத்து விட்டால் நாம் பாவத்திற்கு விழுவோம். யாரையும் தீர்ப்பிடாதீர்கள், தெரியாம எதையும் சொல்லாதீங்க. அப்படி தெரிந்திருந்தாலும் உங்களோடு மடிந்து போகட்டும். பிறரிடம் அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சொல்றதுனால என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? அடுத்தவங்களை பற்றி சொல்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? ஏதாவது கிடைக்குமா? எதுவுமே கிடைக்காது. ஒரு மன திருப்தி தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்பாடா 4 பேரை பற்றி தப்பா பேசியாச்சு, வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் தூங்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு இருக்கு. என்ன உணர்வு? குற்ற உணர்வு. நான் எதற்கு தப்பாக இவர்களை பேசினேன், எதற்கு தவறாக இவர்களை நான் தீர்ப்பிட்டேன் என்று ஒரு உணர்வு நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். அடுத்தது நாம் பார்க்கறது வந்து 1 சாமுவேல் 1 சாமுவேல் 16. 1 சாமுவேல் 16 6-9. 1 சாமுவேல் 16. யார் அவர் வந்த பொழுது யாரை பார்த்தாங்க? எல்லாரும் தெரியுமா? இது பவுல் வந்த பொழுது, சவுல் வந்த பொழுதா? இல்லை. யாரு? தாவீது அரசருக்கு யார் திருப்பொழிவு செய்ய வருவார்? சாமுவேல் இறைவாக்கினர் வருவார். வந்த உடனே என்ன செய்ய ஆண்டவர் என்ன சொன்னார்? ஈசாவுடைய இல்லத்திற்கு போன உடனே என்ன செய், அங்கே உள்ள ஒரு பையனுக்கு வந்து நீ திருப்பொழிவு செய்யணும்னு சொல்லுகிறார். முதல்ல பார்த்த உடனே சொல்கிறாங்க பாருங்க, எலியாவை பார்த்த உடனே அப்போ அவர் என்ன ஜட்ஜ் பண்ணுறான்னு சொன்னால் இவராக தான் இருக்கும். யாரை பார்த்தோன்னா ஈசாவினுடைய மூத்த மகன் யான்னு சொன்னால் எலியாபு. அவரை பார்த்த உடனே, அவர் உடல் பார்த்த உடனே என்ன செய்கிறாரு? இவர் தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து. அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. அடுத்து பாசிங்க. ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம்
அவனுடைய தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். புறக்கணித்து விட்டேன், ஆண்டவர் அவனை வெறுக்கல்ல. ஆண்டவர் தேர்ந்தெடுத்தவர் யாரல்ல? எலியாபு அல்ல. ஆண்டவர் தேர்ந்தெடுத்த யாரு? யாரு? தாவீது அரசர். அடுத்து வாசிங்க. அடுத்து யாரை வந்து கொண்டு வர்றாங்க? அமினாதாபை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்தோடனே அவர் முன்னாடி நிறுத்தின அவர் கடவுள் என்ன சொல்லுறாரு? இவரும் இல்லை. ஆனா இவங்க 2 பேர் தான் அரசருக்குரிய எல்லா தகுதியும் உடையவங்க. இப்படின்னு கேட்குறீங்களா? 17:13 17:13 யாருடைய? ஈசாவினுடைய மூத்த 3 புதல்வர்கள் யாரோடு போருக்கு சென்றார்கள்? சவுலோடு போருக்கு சென்றார்கள். யாரெல்லாம்? எலியதாபு, அபினதாபு, அம்மாவு. அப்போ அவங்க என்ன ட்ரெயினிங்ல இருந்தாங்க? போருக்கு போற எல்லா ட்ரைனிங் எடுத்தது யாரு? எலியதாபு, அபினதாபு. போருக்கு போவதது யாரு? தாவீது அரசர். தாவீது அரசர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. அப்போ கேட்பாரு, உனக்கு இத்தனை பிள்ளைங்க தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஈசா என்ன சொல்றாரு? ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அப்போ அவர் என்ன சொல்றாரு? அவனை கூட்டிட்டு வா. எந்த ஒரு தகுதியும் இல்லாத ஒரு மனிதனை யார் தேர்ந்தெடுக்கின்றார்? ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும். மனிதன் பார்வையில் என்னது? இவன் தான் அரசனாக இருப்பான், இவன் தான் நல்லது இருப்பான், இவன் இருப்பான்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன செஞ்சார்? மனிதன் கடவுள் வெளிப்புறத்தை மாறாக எதை பார்க்கின்றார்? உள்ளத்தை பார்க்கிறார். இன்று வரைக்கும் இஸ்ராயல் மக்களில் சிறந்த அரசர் யாருன்னு சொல்லுங்க? தாவீது அரசர். அவங்க வந்த எல்லா அரசரையும் அவங்க என்ன செய்வாங்க? தாவீது அரசரை போல இவர்கள் வாழவில்லை. தாவீது அரசரை போல இவர்கள் உள்ளம் கடவுளை நோக்கி இருந்தது. எந்த ஒரு அரசரும் முதல் குறிப்பேடு 2ஆம் குறிப்பேடு அது பார்க்கும் பொழுது அவர் சொல்லுறது இந்த வார்த்தை தான். அப்படின்னா கடவுள் தீர்ப்பிடுகின்ற பொழுது, கடவுள் பார்க்கின்ற பொழுது உண்மையில் அவர் தான். அப்போ கோலியாத்து போரிட வருவார், அப்படிதானே? போரிட வரும் பொழுது இவர் என்ன செஞ்சுட்டு இருப்பாரு? ஆடு மேய்ச்சிட்டு இருப்பார். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா என்ன சொல்லுவார்? போய் அவருக்கு என்ன கொடுன்னு சொல்லிட்டு, உங்க அண்ணன் 2 பேரும் போர்ல இருக்காங்க, 3 பேரும் சாப்பாடு கொடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிடுவார். 28 அவங்க அண்ணன் வந்து சொல்ற பதில பாருங்க. 17:28 தாவீதுக்கு என்ன செருக்கு இருந்து, என்ன ஆணவம் இருந்தது? இவங்க 2 பேரும் படை வீரர்கள், படையில இருக்கிறாங்க, போருக்கு போறாங்க. தாவீது எல்லா இது ஒண்ணு இல்லாத கடைசி கடைக்குட்டி என்ன செஞ்சிருந்தாங்க? ஆடு மேய்ச்சிருந்தாங்க. தாவீதுக்கு எங்க இருந்தது? ஒண்ணுமே இல்லை. சில நேரம் சில பேரை பார்த்து நம்ம சொல்லுவோம் தெரியுமா, நீ அதை செய்யாமல் இங்கே ஏன் வந்த? அதை பார்க்க வேண்டிய பிள்ளைகளை பார்க்க வேண்டியது, ஏன் வெளியில் போகிற, ஏன் வேலைக்கு போகிற, ஏன் இதுக்கு போகிற, இதை பாரு அதை பாரு, உனக்கு ஒன்றுமே தெரியாது, உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரியாமல் அப்படியே வச்சுருப்பான். கோலியாத்து ஒவ்வொரு நாளும் வந்து 40 நாள் வந்து அவன் முறையிடுவானா, உங்களில் யாராவது தைரியம் இருந்தனா என்னை வந்து வீழ்த்து விட்டு வெற்றி பெறுங்க பார்ப்போன்னு சொல்லுவார். இந்த இஸ்ராயல் மக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? ஒவ்வொரு நாளும் போயிட்டு எக்ஸசைஸ் செய்வாங்க, எல்லாம் பாடியை பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. முன்னாடி போயிட்டு கோலியாத்தை பார்ப்பாங்க, அவ்வளோ பெருசாக நிற்பான், இப்படி அந்த ஈட்டி இதெல்லாம் பாருங்க அப்படியே வச்சுட்டு இருப்பான். எத்தனை கிலோ வெயிட்னு சொல்லிட்டு போட்டிருக்கும். பார்த்த உடனே திரும்பி ஓடுருவாங்க. இந்த மக்கள், இஸ்ராயல் மக்கள் யாரை பார்த்தது என்றால் கோலியாத்தை பார்த்தார்கள். தாவீது யாரை பார்த்தாரு? கடவுளை பார்த்தார். கோலியாத்தை பார்த்துட்டு தாவீது என்ன சொல்லுவாரு? இவனும் என் ஆட்டில் மந்தையில் வர்ற ஒரு ஒரு விலங்கை போலதான், மனுஷனாக நான் வந்து கணக்கிடலை, அவ்வளோதான். தாவீது கையில் ஒரு பெரிய வாழை கொடுத்துருவாரு. தாவீது என்ன சொல்லுவார்? இதுல எல்லாம் எனக்கு தூக்கவே முடியாது, ஓடவே முடியாது, கவசல் தான் போட்டு சொல்லிட்டு வச்சுடுவார். அவருக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்று தான். என்னது? கவனை வச்சு அப்படியே அடித்த உடனே
இந்த இஸ்ராயல் மக்களுடைய இந்த ஆயர்கள் என்ன சொல்றேன்னு சொன்னால், நானே நல்லாயன், என் ஆடுகளுக்கு குரலுக்கு செவிசாய்க்குன்னு சொல்லுவாங்கள்ல. இந்த ஆடு எங்கேயாவது தவறு போகணுன்னா இந்த ஆயர்கள் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அந்த இதை எடுத்துட்டு அப்படியே அடிப்பாங்களாம். அடிக்கும் பொழுது அது மூக்கு பக்கத்தில் போய் நிற்குமா அந்த கல். அவ்வளோ ட்ரெயின் பண்ணியிருப்பாங்களாம், அவ்வளோ ட்ரெயின் பண்ணியிருப்பாங்களாம். அப்போ அவங்களுக்கு தெரியுமா, அந்த குறி வைக்கும் பொழுது அப்படி அந்த மூக்கு பக்கத்தில் போய் நிற்கும், அந்த ஆடு அங்கேயே நிற்கும், அப்படி பயந்து அப்படி நிற்கும், வேறு எங்கேயும் போகாது. தாவீது அரசருக்கு இது தெரியும். அடித்தார். எங்கே அடித்தார்? எடுத்துட்டு அடித்தார். உடனே எங்கே பட்டுச்சு? நெத்தியில் பட்டுச்சு. எல்லாரும் என்ன சொன்னாங்க? ஒன்றுக்கும் உதவாத நீ எங்கே எதுக்கு வந்த, நீ எல்லாம் இதை இருந்த ஆடையும் விட்டுட்டு எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு சொன்னவன் என்ன செஞ்சார்? இஸ்ராயல் மக்களுக்கு மீட்பளித்தார். சில நேரங்களில் நம்ம பிறரை ஒன்று இல்லைன்னு சொல்லி தீர்ப்பிடுவோம். கடவுள் இவர் வழியாக்க நமக்கு மீட்பளிப்பார், விடுதலை அளிப்பார். யாரையும் தவறாக்க தீர்ப்பிடாதீங்க. ஒன்று இல்லாதவன் சொல்லிட்டு ஒன்றுக்கு உதவன்னு சொல்லிட்டு யாரையும் தீர்ப்பிடாதீங்க. கடவுள் அவர் வழியாக்க ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவார். எல்லாரும் இங்கே இருக்க திறமை போல எல்லாருக்கும் இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையை ஆண்டவர் கொடுப்பார். அவர்களுக்கு அளவுக்கேற்ப அவர் கொடுப்பார். பிறரை தீர்ப்பிடுவது நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்கறது என்னன்னு சொன்னா, யோவான் 8:7. யோவான் 8:7 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்மணி. உங்களில் பாவம் செய்யாதவர்கள் முதலில் கல்லெறியட்டும். அப்போ ஒரு விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறாங்க. நிறுத்தும் பொழுது ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி? மோயிசின் சட்டப்படி விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்ணை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். உமது சட்டப்படி என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சட்டப்படி என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். அன்பு செஞ்சு மன்னிக்க வேண்டும். என்ன முடிவு எடுக்கிறீங்க? ஆண்டவர் மன்னிச்சு விட்டுனா மோயிசின் சட்டத்துக்கு எதிராக என்ன செய்கிறாரு? பாவம் செய்கிறாரு. அப்போ அவர் மன்னிக்கலன்னு சொன்னா அவர் போதிச்சதே அவருக்கு எதிராக இருக்கும். சில பேர் வீட்டில் இருப்பாங்க, உங்களுக்கு நான் வேணுமா உங்க அம்மா வேணுமா? கணவர் என்ன முடிவு எடுப்பாரு? மனைவி தான் வேணும், அம்மா எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. உங்க கூட குடும்பம் நடத்துறது யாரு? நான் தான். அப்ப யார் வேணும்? நான் வேணுமா உங்க அம்மா வேணுமா? நீங்களே முடிவு பண்ணுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இந்த கேள்வி ரெண்டு மத்தியில எங்க போய் அவர் முடிவு எடுப்பார்? சில நேரங்களில் கேட்குற கேள்வி நமக்கு ஆமான்னு சொன்னாலும் மாட்டிடுவோம், இல்லைன்னு சொன்னாலும் மாட்டிடுவோம். அப்படிப்பட்ட கேள்வியில கேட்கின்ற ஒரு கூட்டத்தை நம்ம பார்ப்போம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? ரெண்டுக்கு நடுவில் உள்ள இதை சொல்றாரு. என்ன சொல்றாரு? உங்களில் பாவம் இல்லாதவன் என்ன செய்யட்டும்? முதல் கல்லை எறியட்டும். யாராவது கல் எறிஞ்சாங்களா? யார் மட்டும் அங்கே இருந்தா? எஸ் மட்டும்தான், வேற யாரும் இருக்க முடியாது, வேற யாருமே இருக்க முடியாது. நானும் ஒரு ஃபாதர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த ஃபாதர் சொன்னார், நம்ம நிறைய மக்கள் மேலே இதை செய்யாதீங்க அதை செய்யான்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு இருப்போம். சகாய் நான் ஒன்று கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சொல்லுங்க அப்படின்னு சொன்ன ஃபாதர், நம்ம கோயிலுக்கு முன்னாடி இந்த ஏர்போர்ட்டு போகும்போது அல்லது எங்கேயாவது போகும்போது அந்த சூப்பர் மார்க்கெட்லாம் போகும்போது ஒரு மாதிரி இதை வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்த ஸ்கேனர்னு சொல்லிட்டு. உள்ளே போகும்போது அந்த கிக்கின்னு சவுண்டு கேட்கல, நம்ம ஸ்கேன் பண்ணாமல் போனோன்னா சில நேரம் மாட்டிடுவோம் பொருள் வாங்கிட்டு வரும் பொழுது. அதே போல் ஒவ்வொரு கோயிலுக்கு முன்னாடியும் நம்ம அந்த இதை வச்சுருந்தோன்னா ஒவ்வொருத்தரும் உள்ளே போகும்போது பாவம் இல்லாத ஒருத்தரும் உள்ளே வரட்டும்னு சொன்னால் உள்ளே யார் இருப்பா? சாமியாரே உள்ளே வரமாட்டார்னு அவர் சொன்னார். நம்ம யார் உள்ளே போக முடியும்? அவர் சொல்றாரு, பிறர் மீது நம்ம தீர்ப்பிடும் பொழுது யோசிக்கணும், நம்ம எப்படிப்பட்டவங்க, நம்ம எப்படி வாழ்றோம், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு. கோயிலில் வர்றதுனாலையோ ஜெபம் படிக்கிறதுனாலையோ நம்ம நல்லவங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? இல்லை.
இந்த ஜெபமும் நம்முடைய கோயிலில் வர்றது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். ஆண்டவர் என்ன சொன்னாரு? அதிகமாக மன்னிக்கப்பட்டவர்கள் அதிகமாக என்ன செய்வார்கள்? அன்பு செய்வார்கள். ஒருத்தன் 10,000 தாலந்து என்ன செஞ்சாருந்தானா? கடன் வாங்கினானா 10,000 தாலந்து. இன்னொருத்தன் எத்தனை தாலந்து வாங்கினானா? தாலந்தில் 500 தெனாரியம். புரியுதா? 10,000 தாலந்துன்னு சொன்னா நம்ம தமிழ்நாட்டில் பட்ஜெட் போடுறாங்களே அத்தனை கோடியா பட்ஜெட் போடுற அத்தனை கோடி. புரியுதா? 500 தெனாரியம் வந்து மிஞ்சி மிஞ்சி போனோன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் இருக்கும். இவ்வளோதான். 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் இருக்கும். ஆண்டவர் என்ன செஞ்சார்? இந்த இத்தனை கோடி என்னது பட்ஜெட், தமிழ்நாடு பட்ஜெட்டில் போட்டுற அத்தனை கோடி நம்ம வாழ்நாள் முழுவதும் சம்பாதிக்க முடியுமா? முடியாது. நீ எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அவ்வளோ தூரம் நமக்கு என்ன செய்யாது? முடியாது. இப்போ கடவுள் என்ன செஞ்சார்? அது எல்லா பாவத்தையும் மன்னிச்சார். அவன் இன்னொருத்தனுக்கு கடன் கொடுத்துருந்தான். எத்தனை இது? 4,000 ரூபாய் கடன் கொடுத்துறான். கோடி கணக்கில் உள்ளதை ஆண்டவர் மன்னிச்சாரு. 4,000 ரூபாய் வாங்கினவன்னு என்ன செஞ்சாரு? இழுத்து வச்சு அடி உத. அதை பார்த்தோன்னு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சிறையில் தள்ளி அங்கே அழுகையும் அங்கலாய்ப்புள்ள இடத்துல தள்ளினார். நம்ம தியானத்துக்கு வருவோம். 3 நாள் நல்லா தியானம் இருந்துட்டு ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சன்னு சொல்லிட்டு எல்லாம் பாவம் கழுவி வெளியில் போகிற வழியில் ரொம்ப வருஷமாக 2 பேருக்குள்ளே சண்டை. பார்த்தோன்னே நம்ம என்ன செய்வோம்? பேசுகிறோமா? என்ன செய்வோம்? மூஞ்சியை திருப்பிட்டு அப்படியே போவோம். இந்த 3 நாள் தியானம் என்னாச்சு? ஆண்டவர் 10,000 தாலந்தை மன்னிச்சாரு. கடனை தள்ளுபடி செஞ்சார். வழியில் நான் எங்கேயாவது ஒரு வார்த்தை சொன்னதை நம்ம என்ன செய்ய முடியாது? மன்னிக்கவே முடியாது. இப்போ கடவுள் நம்மளால முடியாததை எல்லாவற்றையும் மன்னிக்கின்ற ஒரு தேவன். ஆனால் நம்மளால வந்து என்ன செய்ய முடியல? ஒருத்தங்களுக்கு ஒரு சின்ன செயலை செய்யும் பொழுது மன்னிக்க முடியல. அது எதனால? தீர்ப்பிடுகின்றோம். இது செஞ்சுட்டா அதனால நான் என்ன செய்வேன்? விடமாட்டேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? போன வாரத்துக்கு முந்தின வாரமா, நீங்கள் கோவிலில் காணிக்க கொடுக்கின்ற பொழுது யார் மீதாவது மனத்தாங்கல், யாருக்கு? நீங்க செஞ்சதில்லை, அவங்க செஞ்சிருந்தன்னா காணிக்கை விட்டுட்டு எங்க போணுமா? சமாதானம் செய்ய போணுமா? காணிக்கை எங்க கொடுப்பாங்க? சினகாகன்னு சொல்லுவாங்க தமிழில். இது என்ன? தொழுகை கூடத்தில் காணிக்கை கொடுக்க மாட்டாங்க. தொழுகை கூடத்தில் என்ன செய்ய மாட்டாங்க? காணிக்கை கொடுக்க மாட்டாங்க. காணிக்கை எங்கே கொடுப்பான்னு சொன்னா எருசலேம் ஆலயத்தில். எருசலேம் ஆலயத்தில் காணிக்கை கொடுக்கணும்னு சொன்னால் பெரிய ஒரு லைன் இருக்கும். பெரிய ஒரு லைன் இருக்கும். பாஸ்கா விழாவுக்கு 24,000 ஆடு காணிக்கை கொடுப்பாங்க. 24,000 ஆடு காணிக்கை கொடுப்பாங்களாம். ஒரு குடும்பத்துக்கு 10 பேருக்கு ஒரு ஆடு அப்படின்னா எத்தனை பேர் வந்திருப்பாங்க? 24,000 ஆடு என்று 10 எத்தனை பேரோ. அப்போ அந்த வந்திருக்கவங்க வந்து காணிக்கை கொடுக்க வருவாங்க. அப்போ அந்த காணிக்கை கொடுக்கும் பொழுது நீ நினைக்கிற அவங்க எனக்கு எதிராக ஏதோ செஞ்சுருக்காங்க, அப்போ நீ என்ன செய்யணும்? அந்த காணிக்கையை விட்டு விட்டு முதல்ல போய் என்ன செய்? உனக்கும் உன் சகோதரனுக்கு உள்ள உறவை புதுப்பித்துக்கொள். அதன் பிறகு வந்து என்ன செய்? கடவுளோடு உள்ள உறவை நீ புதுப்பித்துக்கொள். நம்ம என்ன செய்வோம்? நான் தப்பு செய்யலையே, ஏன் நான் வந்து போயிட்டு அவங்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்? அவங்க இறங்கி வரட்டும். நம்ம கீழே இறங்கி போய் அவனை மன்னிப்பு கேட்கறதுனால எதுவுமே நம்ம குறைஞ்சு போறதில்லை. மன்னிக்கிறவன் கடவுள் ஸ்தானத்தில் இருக்கிறான், மன்னிக்காதவன் மனித ஸ்தானத்திலே இல்லை. எப்போ நம்ம வந்து மன்னிக்க ஆரம்பிக்கிறோமோ கடவுளுடைய அன்பு நமக்குள்ளே வந்துட்டே இருக்கு. இல்லைன்னு சொன்னால் அடுத்தவங்களை பற்றி தீர்ப்பிட்டுட்டே இருக்கும், தீர்ப்பு சொல்லிட்டே இருப்போம்.
அவன் செஞ்சது தப்பு, அவன் பேசினது தப்பு, எல்லாமே என்னால் மன்னிக்க முடியாது. என் செத்தாலும் என் சாவுக்கு வரக்கூடாது. சாவுக்கு வருவாங்களா இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியும்? அவ்வளோ வீராப்பு. நான் இறந்தாலும் என் சாவுக்கு வரக்கூடாது. வந்தால் எந்திரிச்சு எழுப்பி இது பெரட்டி விட போறீங்களா என்ன? அவ்வளோ வீராப்போடு இருப்போம். அடுத்த வசனத்தை பார்ப்போம். மத்தேயு 7:1-5. மத்தேயு 7:1-5 கடைசி. பிறர் குற்றவாளி என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாவீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பை நீங்களே பெறுவீர்கள். இதில் தானியேல் புத்தகத்தில் பார்த்தோம், அவங்க அளித்த தீர்ப்பு யாருக்கு கிடைச்சது? அவங்களுக்கே கிடைச்சது. மொர்தெகாய்னு சொல்லிட்டு அந்த இதில் படிச்சிருப்போம். அந்த இதில் அவர் அளித்த தீர்ப்பு அவருக்கே கிடைச்சது. அப்போ நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும். யூத முறைப்படி அவங்க எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை என்னன்னு சொன்னால், ஆண்டவர் 2 பாஸ்கெட் கொடுத்துருக்கிறான். ஒரு பாஸ்கெட்டு முன்னாடி இருக்கும், என்னது ஒரு கூடை முன்னாடி இருக்குமா. முன்னாடி இருக்க கூடையில் எல்லாமே நம்முடைய நன்மைகள் தெரியுமா, நன்மைகள் முன்னாடி இருக்குது. பின்னாடி இருக்க கூடையில் என்ன இருக்குமா, நம்ம செஞ்ச பாவங்களும் தீமைகளும் அதில் இருக்குமா. பின்னாடி இருக்குது நமக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம முன்னாடி இருக்கதான் பார்த்துட்டு இருப்போம், நான் நல்லவன், நான் நல்லவன், நான் நல்லவன். பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் தெரியும் கிளியராக. அப்போ தெரியும் போது என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ இதாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போவாங்க. இப்போ பல நேரங்களில் நாம் என்ன நினைப்போம்னா, நான் நல்லவன், நான் என்ன தப்பு செஞ்சேன், அதனால பிறர் தீர்ப்பிடும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், உன் கண்ணில் உள்ள என்னது மரக்கட்டை பார்க்காமல் சகோதரனுடைய தூசியை பார்ப்பது. இங்கிலீஷில் என்னென்ன லாக் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு மரக்கட்டை. அதை ஆண்டவர் சொல்லும்போது ரொம்ப எக்ஸாஜரேஷன், அதனால் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறார். அவ்வளோ பெரிய மரக்கட்டை நீ கண்ணுக்குள்ளே வச்சுட்டு அடுத்தவனை நீ பார்க்கும் பொழுது ஒரு சின்னது தெரிஞ்சால் கூட, சில பேர் இருக்காங்க நம்ம எவ்வளோதான் நல்லதை செஞ்சாலும் சொல்லுவாங்க, இதை நீ அப்படி செஞ்சுருக்கலாம்ல, நீ இது இப்படி சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது ஒரு கூட்டம் இருக்குது. எவ்வளோதான் நம்ம நன்மை செஞ்சாலும் குறை கண்டுக்கு பிடிச்சிக்கிற ஒரு ஆள் இருப்பாங்க. கூட இருந்த பிரதர்ஸ் ஒரு படிக்கும் பொழுது அப்போ ஒருத்தர் சொல்கிறார், அந்த பிரதர் எப்போ பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ஒரு குறை சொல்லாமல் விட மாட்டார், பாசிட்டிவாக தான் சொல்லுவார். என்ன பாசிட்டிவ் சொல்லணும் தெரியுமா, எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, அது மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். உடனே ஒரு பிரதர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் கீழே இறங்கி வந்தாலும் அதில் ஒரு குறை காணுவார், இதை மட்டும் நல்லா இருந்துட்டுனா நல்லா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. கனிகள் கொடைகள் இருக்குல்ல, அதில் ஒன்று மட்டும் கூட கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சிலருடைய வாழ்க்கையில் குறையை பார்த்து கொண்டே இருப்பார்கள், ஒரு நிறைவே இருக்காது. எல்லாத்துக்கும் எதிர்மறையான எண்ணங்கள், பிறரை பற்றி நல்லதில்லை, பிறரை பற்றி இது இல்லை, எல்லாத்தையும் எதிர்மறையானது. கடவுள் நல்லவர், கடவுள் இரக்கமுள்ளவர், மன்னிக்கின்றவர். அவர் மன்னிக்கின்ற பொழுது நாம் மன்னிப்பு இருக்கும்போது ஏன் நாம யாரு தீர்ப்பிடுறதுக்கு? உன் வாழ்வை உன்னை தீர்ப்பிடும். நம்ம எப்படி வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கை கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்றபடி இருக்கிறதா? சிந்திப்போம். ஆமென்.